ஒரு கூட்டு கிளியாக அப்படின்ட்டு அந்த பாடல் வந்து ஒலிக்கப்பட்டது. சிவாஜி பாட்டு போட்டோன்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி அந்த நினைக்கிறீங்களா? அளவுக்கு அவங்க வந்து சொல்றது இல்ல அப்டேட் ஆகுங்கடா. எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா போய் சொல்றாரு. அவரை பீட் பண்ணணும்னு பிரதமர் மோடி பயங்கரமா போய் சொல்றாரு. இந்த பக்கம் அன்புமணி பயங்கரமா போய் சொல்றாரு. உயர்ந்தவங்க எல்லாரும் பயங்கரமா போய் சொல்றாங்க. ஆதாரமே இல்லாம பேசுறீங்க. பொதுவா நம்ம மக்களை பார்த்துப்பாங்க, தட்டுல சோறு போட்டு திம்பியா இல்ல பொய்ய போட்டு திம்பியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் பாதுகாப்பு மணிப்பூர்ல என்ன அப்படியே கொட்டி கிடக்காமா? பிஜேபி அங்கே தானே ஆழ்ந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல என்ன நிலைமை? பிஜேபி ஆள்ற மாநிலம். ஏன்னா அங்கதான் சனாதனம் தீவிரமா இருக்கு. ஏண்டா அவன் ஒரு செக்ஸ் டிராஃபிக்கர்னு தெரியும், ஒரு பாலியல் குற்றவாளின்னு தெரியும், குழந்தைகளை பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்தியவன்னு தெரியும், அவன் தண்டனை பெற்ற குற்றவாளின்னு தெரியும். அவனோட நீ எதுக்கு உறவு கொண்டாடின? அப்புறம் போதைப் பொருள், அது எப்படிங்க ஒரே துறைமுகத்தில் மட்டுமே, அதுவும் குஜராத்தில் வந்துக்கிட்டே இருக்குது போதைப் பொருள். குஜராத்தில் போதைப் பொருள் தயாரிக்கிற குடோன் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியும். பிஜேபி தான் அங்கே ஆளுது. எப்படி வருது இந்தியாக்குள்ள? மோடி அவர்களின் வருகை அது வந்து பெரிய அளவில் பேசு பொருள் ஆகலை தான். இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ஸ்டேஜுக்கு வரப்ப ஒரு கூட்டு கிளியாக அப்படின்ட்டு அந்த பாடல் வந்து ஒலிக்கப்பட்டது. இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணி இருக்கா? சிவாஜி பாட்டு போட்டோன்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி அந்த நினைக்கிறீங்களா? அளவுக்கு அவங்க வந்து சொல்றது இல்ல அப்டேட் ஆகுங்கடா. ஜென்சில உட்காந்துன்னு இருக்கிறோம். இப்பதான் சிவாஜி பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கும்பல் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் வியாபாரம் ஆகுமா அப்படிங்கிற கதையில தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது, அந்த என்டிஏ கூட்டணியில அந்த மேடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேடையில் இருந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு சண்டை. என்ன சண்டைன்னா, யாரு பயங்கரமா போய் சொல்ல போறோம்? எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா போய் சொல்றாரு. அவரை பீட் பண்ணணும்னு பிரதமர் மோடி பயங்கரமா போய் சொல்றாரு. இந்த பக்கம் அன்புமணி பயங்கரமா போய் சொல்றாரு. உயர்ந்தவங்க எல்லாரும் பயங்கரமா போய் சொல்றாங்க. யார்கிட்டயாவது நேர்மை இருந்ததா? யார்கிட்டயாவது உண்மை இருந்ததா? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அவங்க அந்த மேடையில் இருந்தவர்கள் பேசியதில் ஒன்னாவது உண்மை இருந்ததா? நீங்க அரசியல் விமர்சனம் பண்றீங்க இல்லையா, குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க இல்லையா, ஆதாரமே இல்லாம பேசுறீங்க, பொய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொதுவாக நீங்க மக்கள் கிட்ட போய் பேசும்போது அரசியலை பத்தி கேட்டீங்க அப்படின்னா, ஐயோ அரசியல் அப்படின்னு முகம் சொல்லிப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி மனிதர்களால் தான் மக்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வருது. அரசியல்வாதினாலே வந்து இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான், போய் பேசிட்டு இருப்பான், ஊழல் பண்ணுவான், அரசியல்னாலே சாக்கடை இப்படிங்கிற ஏன் சிந்தனை வருதுன்னா, இவங்க பேசின பேச்சில் ஒன்று கூட உண்மை இல்லைங்க. அப்போ எப்படிங்க மக்களுக்கு அரசியல் மீது நல்ல மரியாதையும் மதிப்பும் வரும்? அப்போ இப்படி அரசியலை பாழ்படுத்துறது இவங்கள மாதிரி. ஏன் இவங்களால ஒரு உண்மை கூட பேச முடியல பாருங்களேன். பொதுவாக நம்ம மக்களை பார்த்துப்பாங்க, தட்டில் சோறு போட்டு திம்பியா இல்லை பொய்ய போட்டு திம்பியா அப்படின்னு. இவ்வளோ போய் பேசுறீங்க, கொஞ்சமா கூச்சமே இருக்காதா உங்களுக்குலாம்? அப்போ மக்களே தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிரதமர் இப்படி மேடை ஏறி பச்சை பச்சையா போய் பேசுறாரு அப்படின்னா, இதையெல்லாம் மக்கள் நம்பி விடுவார்கள்னு எண்ணி நீ பேசுறேன்னா, இத்தனை கோடி மக்கள் கொடுத்தான பார்வை உனக்கு என்னவா இருக்கு? அவங்களாம் முட்டாளு, அறிவில்லாதவங்க, மூளையே இல்லாதவங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு நீ இந்த வாக்கால இந்த மக்களை நீ அசிங்கப்படுத்துறன்னு தானே அர்த்தம். இப்போ மக்கள் இப்போ நம்ம ஒன்று கேட்போம்ல, ஏன் நீ மேடல் ஏறி அவ்வளோ பேச்சு பேசினியா, அதில் ஒன்று கூட உண்மை இல்லையா? அப்போ நான் அதெல்லாம் நம்பிடுவேன்னு நினச்சிட்டு நீ என்கிட்ட ஓட்டு கேட்க வரையே, நான் என்ன முட்டா பாயலான்னு கேட்பானா மாட்டானா? அப்போது இவங்களுக்கு இந்த மக்கள் மீதும் மக்களாட்சி மீதும் இருக்கக்கூடிய சிந்தனை என்னவாக இருக்குன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அடிச்சு விடுறாரு, மோடி ஒரு பக்கம் அடிச்சு விடுறாரு. பொய் பேசி சிலர் இது போன்று அதிகாரத்திற்கு வந்து மக்களை வதைப்பதனால தான் மக்களுக்கு அரசியல் மீது நம்பிக்கை விட்டு போயிடுது. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? மக்களாட்சியை பாதுகாக்கணும் அப்படின்னா மக்களுக்கு அதன் ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? இந்த தேர்தலின் மீது ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? அரசியல்வாதிகள் மீது ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லை? அப்போ தானே அரசியல்வாதிகிட்ட வந்து தனக்கு இதெல்லாம் வேணும், இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன் ஒதுங்கி போகிறாங்க? பொதுமக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கூட்டம் போட்டால் பொதுமக்களில் வந்து யாரும் உட்காந்து பேச மாட்டாங்க. அந்த அரசியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சுத்தம் பெண்கள் வரவே மாட்டாங்க. ஏன் அந்த நிலை வந்துச்சு? இந்த மாதிரி பிஜேபியா ஏடிஎம்கே போன்ற அயோக்கியத்தனமான பேச்சுனாலும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. பொய் பேசுறதுக்குன்னே ஒரு கட்சியை வளர்த்து ஏமாற்றிக்கிட்டு மக்களை அதிகாரத்திற்கு வந்து இந்த நாட்டை நாசமாக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நகைச்சுவையாக பார்த்தால் கூட இதுவும் ஒரு வகையான ஆபத்தாக தான் நான் பார்க்குறேன். ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தான கும்பல் இந்த என்டிஏ கும்பல்.
ஆனா அந்த கூட்டத்துல தான் வந்து திமுக குறித்தான விமர்சனங்கள் நிறையவே வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஃபியா பாணியில திமுக இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து சமூக நீதிய குழி தோண்டி புதைச்சுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள். இதெல்லாம் எப்படி பார்க்கிறது? குறிப்பா என்டிஏ கூட்டணியிலிருந்து வைக்கப்படுற முக்கிய விமர்சனம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் போதைப் பொருள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள். பெண்கள் பாதுகாப்பு மணிப்பூர்ல என்ன அப்படியே கொட்டி கிடக்காமா? பிஜேபி அங்கே தானே ஆழ்ந்துட்டு இருக்கு. காஷ்மீர்ல என்ன நிலைமை? வடகிழக்கு மாநிலங்கள்ல என்ன நிலைமை? உத்தரப்பிரதேசத்துல என்ன நிலைமை? பிஜேபி ஆளுற மாநிலம். மகாராஷ்டிரால என்ன நிலைமை? பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக இருக்கிறது, சமூக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும். ஏன்னா அங்கதான் சனாதனம் தீவிரமா இருக்குது. அப்ப பெண்களுடைய பாதுகாப்பு, நான் தான் சொல்றேன், ஏங்க ஆசிஃபாங்கிற ஒரு 7 வயசு பெண் குழந்தையை வந்து இந்துத்துவ கும்பல் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை பண்ணுது. அதுக்கு பிஜேபிக்காரன் போய் கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். மோடி சொல்கிறாரா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் இந்தியா வந்தால் பிடுங்கி நட்டுறோம் அப்படின்னு? ஏங்க அமெரிக்காவில் ஜெஃப்ரி இப்ஸ்டன் அப்படிங்கிறவன் சைல்டு செக்ஸ் குற்றவாளி இருக்கான் இல்லையா, ஃபீடோஃபைல, அவனால் ஒரு இந்திய பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அமெரிக்க அரசு இந்திய அரசுக்கு தகவல் சொல்லுது. அந்த விக்டிம் யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த பெண்ணுக்கு கண்டுபிடிச்சி காம்பன்சேஷன் கொடுக்கணும், லீகல் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அமெரிக்க அரசு மோடி அரசை தொடர்பு கொண்ட பொழுது மோடி அரசு அதுக்கு நடவடிக்கையே எடுக்கல. இவங்களுக்கு பெண்கள் மீது உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கக்கூடிய கும்பலாக இருந்துச்சுன்னா ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? ஜெஃப்ரி இப்சனுடைய ஃபைல்ஸில் மோடியோட பேர் இருக்குது. ஜெஃப்ரி இப்சன் ஃபைல்ஸில் பிஜேபியினுடைய மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவரோட பேர் இருக்குது. அவரை நீங்கள் பதவி விட்டு நீக்கிட்டீங்களா? இப்போ வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா அவன் ஒரு செக்ஸ் டிராஃபிக்கர்னு தெரியும், ஒரு பாலியல் குற்றவாளின்னு தெரியும், குழந்தைகளை பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்தியவன்னு தெரியும், அவன் தண்டனை பெற்ற குற்றவாளின்னு தெரியும். அவனோட நீ எதுக்கு உறவு கொண்டாடின? அவன் குற்றவாளின்னு தெரியும், ஆனால் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படிங்க அது? ஒரு பாலியல் குற்றவாளியோட ஃபீடோஃபைலோட உனக்கு என்னங்க? பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி மிகவும் கவலைப்படுகின்ற நரேந்திர மோடி ஏன் ஹர்தீப் சிங் பூரியை இன்னும் பதவியை விட்டு நீக்கல? இவங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு, இவங்களுக்கு உண்மையாவே பெண்கள் மீது அக்கறை இருக்காமா? இப்போ போதைப் பொருளுக்கான பதில் எங்கேருந்து வருது? இப்போ கூட பிஜேபி ஆளுற மாநிலத்தில் அந்த கஞ்சா செடியை அழைச்சிருக்கிறாங்க. 170 ஏக்கரில் ஏதோ பயிரிட்டது. அப்புறம் எந்த துறைமுகத்தில் அதிகமாக போதைப் பொருளை பிடிக்கிறாங்க தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அதானி துறைமுகத்துலேருந்து தான் பிடிக்கிறாங்க. எப்படி உள்ள வருது? செய்தி ஆசிரியர் அரவிந்த் அக்ஷன் வந்து புகார் கொடுக்குறாரு. 70,000 கிலோ ஹெரோயின் நீங்கள் பிடிச்சதா சொன்னீங்க, ஆனால் குடோனில் இல்லை, டேட்டா பேஸ்லேருந்து மிஸ்ஸிங்கு, அதுக்கு அதனுடைய மதிப்பு 5 லட்சம் கோடி ரூபாய். அந்த போதைப் பொருள் காணாமல் போயிடுச்சுங்கும்போது அதுக்கப்புறம் பிரதமர் மோடியினுடைய கவர்மெண்ட் என்னமா பண்ணிச்சு? அந்த டேட்டாவை கரெக்ட் பண்ணி அமைச்சிச்சு. டெசிமல்ஸில் ப்ராப்ளம், நாங்கள் அந்த ஸ்டாக்கு கூட்டும் போது நடந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு டேட்டாவை நம்பர்ஸை திருத்தி கொடுக்குது. இவங்களுக்கு தான் போதைப் பொருள் மேலே ரொம்ப அக்கறையாமா? சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், இதையெல்லாம் நீ வந்து தமிழ்நாட்டில் பேசினா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நாங்கள் என்ன சங்கியா இதெல்லாம் நம்புறதுக்கு? உனக்கு முதல்ல பிரதமர் மோடியை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு துப்பு இருக்கான்னு கேளுங்க. தைரியம் இருக்கா? அதுக்குரிய அறிவு இருக்கா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், ஏன் ஹர்தீப் சிங் பூரியை இன்னும் பிஜேபியில் மினிஸ்டராக வச்சிருக்கிறாங்க? அதானி துறைமுகத்துலேருந்து இன்னும் இவ்வளோ கைப்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை? அது எப்படிங்க ஒரே துறைமுகத்தில் மட்டுமே, அதுவும் குஜராத்தில் வந்துக்கிட்டே இருக்குது போதைப் பொருள்? குஜராத்தில் போதைப் பொருள் தயாரிக்கிற குடோனெல்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பிஜேபி தான் அங்கே ஆளுது. எப்படி வருது இந்தியாவுக்குள்ளே இந்த போதைப் பொருள்? எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது? இந்தியாவினுடைய பார்டர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மோடி அரசனுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் பொறுப்பு யார்? அதாவது கொலைகாரன் நீதி கேட்பது போல இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறது.